அது பயங்கரமான ஒரு பனி இரவு. அர்ஜுன் ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள பயமே இல்லாம ரொம்ப நேரமா ஒரு சின்ன குடிசை கிட்ட நின்னுட்டு இருந்தான். திடீர்னு அவன் ரொம்ப கோவப்பட்டு தனக்கு தானே சொன்னான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கணுமே. நைட்டு 3 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு எப்படியாவது பார்ட்டிக்கு ரெடி பண்ணியே ஆகணும். அப்பதான் அவன் மைண்ட்ல ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்புறம் மறுபடியும் அவன் தனக்கு தானே பேசிக்கிட்டான். ஒருவேளை அவங்க எல்லாரையும் போலீஸ் ஏதாவது பார்த்துட்டாங்களா என்ன? இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் தன்னுடைய ஜீப்ல போய் உட்கார்ந்தான். அவனுடைய ஜீப்புக்கு பின்னாடி காட்டு யானையோட வெட்டப்பட்ட பற்கள் இருந்தது. அர்ஜுன் கொஞ்ச தூரம் தான் ஜீப்பை ஓட்டிட்டு போயிருந்திருப்பான். அப்பதான் அந்த காட்டுல ஒரு வேகமான புயல் காத்து வீசுச்சு. அப்புறம் அவனுடைய மரம் ஒரு புளிய மரத்துல போய் மோதிச்சு. இங்க என்ன நடக்குது? இப்போதான் இந்த புயல் வேற வரணுமா? அப்பதான் அவன் பார்த்தான், அந்த புளிய மரம் பூமியில இருந்து தானாவே பிடுங்கிக்கிச்சு. அந்த மரத்தோட கிளைகள்லாம் அசைய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த புளிய மரம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா தெரிகிற ஒரு பெண் உருவத்துல மாறிடுச்சு. அவளோட உடம்புல பயங்கரமான கூர்மையான இலைகள் இருந்தது. அர்ஜுன் ரொம்பவே அதிர்ச்சியாகி அதுகிட்ட பேசினான். நீ யாரு? திடீர்னு அந்த பெண்ணோட கண்கள் செவந்து போயிடுச்சு. அப்புறம் அவ தன்னோட வாயில இருந்து பயங்கரமான ஒரு குரலை எழுப்ப ஆரம்பிச்சா. இதயத்தையே உழுக்கிற மாதிரி அர்ஜுனோட குரல் அந்த காட்டுல எதிரொலிச்சது. மறுநாள் எப்பவும் போல அந்த காட்டுக்கிட்ட ஒரு பிணம் கடந்தது. அந்த உடலை சுத்தி சிகப்பு நிறத்துல புற்கள் விளைஞ்சிருந்தது. சில ஆதிவாசிங்க அந்த பிணத்தை ரொம்ப பயந்தபடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அசோக் அந்த பிணத்தை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருத்தரால் எப்படி இன்னொருத்தரை இவ்வளோ பயங்கரமா கொல்ல முடியும்? அப்புறம் இறந்து போன இந்த உடம்புல இருந்து இந்த சிகப்பு நிற புற்கள் எப்படி வந்துச்சு? அப்பதான் அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் ராகுல் தன்னோட ஜீப்ல வந்தாரு. அப்புறம் அவரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள இன்னொரு குற்றவாளியும் ஒளிஞ்சிருக்கான். குற்றவாளியா? இவர் இறந்து போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? உங்க முன்னாடி ஒருத்தன் இறந்து கிடக்குறான்ல, எனக்கு அவனை தெரியும். இவன் காட்டு யானைகளோட தந்தங்களை கடத்துற ஒரு கடத்தல்காரன். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இவன் இந்த காட்டுக்குள்ள தான் பல நாட்களா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படின்னா இவன் கூட கூட்டாளிங்க இருக்காங்களா? நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அசோக் சார். இவனோட கூட்டாளிங்க கண்டிப்பா இவனை தேடிக்கிட்டே இங்க வருவாங்க. நான் ஒரு விஷயத்த விரும்பல. எப்பவும் போல அவங்கள கைது பண்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த மரணத்தோட காட்டுல வந்து சாக நான் விரும்பல. அதனால இவன் இறந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம நம்ம பார்த்துக்கிட்டே ஆகணும். ஆரியன், பிரீத்தி, ராஜு ரொம்ப நேரமா மலைப்பகுதியில இருக்கிற ஒரு தாபாவில் உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 1 மணி நேரமா நம்ம 3 பேரும் 4 கப் டீ குடிச்சிட்டோம். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது? ரொம்ப துள்ள வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல ஆரியன். இது வரைக்கும் அர்ஜுன் சைட்ல இருந்து எந்த ஒரு சிக்னலும் நமக்கு கிடைக்கல. வளர்றத நிறுத்து பிரீத்தி. 3 நாள் ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இப்போ உடனே போய் அர்ஜுனை தேடி ஆகணும். பிரீத்தி, ராஜு சரியா தான் சொல்றான். நம்ம லேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காட்டு யானைகளோட தந்தத்தை கொடுக்குற பார்ட்டிக்கிட்ட இருந்து அட்வான்ஸும் வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்மள மாதிரி ஆளுங்க ஒரு நாள் லேட் பண்ணா கூட அதோட விளைவு என்னவா இருக்கும்னு உனக்கே நல்லாவே தெரியும்ல. பிரீத்தி அவங்க 2 பேரும் சொல்றத கேட்டுட்டு ரொம்ப யோசிச்சு என்ன சொன்னா, ஒரு வகையில பார்த்தா நீ சொல்றதும் சரிதான். இப்ப காட்டுக்குள்ள போய் பார்த்து தான் ஆகணும். இந்த அர்ஜுன் காட்டுக்குள்ள எந்த புதற்குள்ள உட்காந்துட்டு இருக்கானே தெரியலையே. கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேரும் காட்டோட எல்லை பகுதியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இங்கிருந்து இந்த வழியில நடந்து தான் போய் ஆகணும். என்ன நீ உளறிட்டு இருக்க? அர்ஜுன் ஜீப்போட தானே காட்டுக்குள்ள நுழைஞ்சான். பிரீத்தி, ஆனா இப்போ இங்க இருக்கிற போலீஸும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால நம்மளோட ஜீப்பை மரங்களுக்கு நடுவில் மறைச்சிட்டு நடந்து தான் போய் ஆகணும். அவங்க 3 பேரும் மெல்ல மெல்ல அடி எடுத்து முன்னாடி நடந்து போனாங்க. அவங்க முன்னாடி நடந்து போக போக காட்டுக்குள்ள இருக்கிற அடர்ந்த மரங்களால அந்த காட்டுல இருட்டு அதிகமாயிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அங்கங்க பக்கத்துல ஒரு வித்தியாசமான புகை மண்டலம் கிளம்ப ஆரம்பிச்சது. ரொம்ப சோர்ந்து போய் பிரீத்தி ஒரு குளத்துக்கரைக்கிட்ட உட்காந்துக்கிட்டு சொன்னா, நடந்து நடந்து என் காலே ஓஞ்சு போச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது? அர்ஜுன் இருக்கிற இடம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும். இந்த வழி அர்ஜுன் தங்கி இருக்கிற இடத்துக்கு தான் போகுது. அங்கே தான் அவனுக்குன்னு ஒரு சின்ன குடிசை கட்டி வச்சிருக்கான். நம்மளோட 2 பொருளையும் அவன் அங்கே தான் மறைச்சி வச்சிருக்கான். நீ என்ன நினைச்ச பிரீத்தி? கடத்தல் பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸின்னு நினைச்சியா?
இவ்வளோ நாளாக நீ எப்போவும் சிட்டியில் உட்காந்துட்டு என்ஜாய்மெண்ட் தானே பண்ணிட்டு இருந்த. இப்போ தானே உனக்கு கஷ்டம்லாம் புரியுது. சரி வா. பிரீத்தி வேற வழி இல்லாம மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சா. அப்பதான் பிரீத்திக்கு ரொம்ப தூரத்துல ஒரு குடிசை கண்ணுக்கு தெரிஞ்சது. அட, அங்க எதிர்க்க கொஞ்சம் பாருங்க. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை தெரியுது பாருங்க. நாம இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்பதான் அங்க இருந்த காட்டுவாசிங்க மேல அவங்க கவனம் பட்டுச்சு. அவங்க 3 பேரையும் ரொம்ப பயந்தபடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிரீத்தி தன்னோட நண்பர்கள் கிட்ட சொன்னா, அது சரி, அவங்களே ஏன் இவ்வளோ பயந்து போயிருக்காங்க? அப்பதான் அந்த ஆதிவாசியில வயசான ஒரு ஆளு அவங்க 3 பேர்கிட்டயும் வந்தாரு. அப்புறம் முறைச்சி பார்த்துட்டு சொன்னாரு, எனக்கு தெரியும், நீங்க 3 பேரும் அப்பாவியான மிருகங்களை கொன்று அதை கடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போவும் நேரம் இருக்கு, திரும்பி போயிடுங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்கிருந்து திரும்பி யாரும் வந்ததே கிடையாது. நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? அப்பதான் ராஜு தன்னோட பாக்கெட்ல இருந்து பிஸ்தாலை எடுத்தான். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து தள்ளி போயிடு, இல்லைன்னா உன்னை ஷூட் பண்றத யாராலையும் தடுக்கவே முடியாது. ராஜுவோட பிஸ்தாலை பார்த்துட்டு அந்த வயசான ஆதிவாசி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேரும் அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சாங்க. அர்ஜுன் எங்க? இங்க எந்த இடத்துலயும் அவனை காணுமே. எனக்கும் எதுவும் புரியவே மாட்டேங்குது பிரீத்தி. இங்க இருக்கிற பொருட்கள்லாம் உடைஞ்சு கிடக்குது. அப்புறம் நம்ம பொருளையும் இங்க காணோம். ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ, எல்லா பொருளையும் பார்த்து அர்ஜுனோட மனசு மாறி இருக்குமோ, அப்புறம் அவன் தனியாவே டீல் பண்றதுக்காக கிளம்பிட்டானோ? எனக்கு அர்ஜுனை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவனோட ஜீப்பையும் காணோம் ஆரியன். ராஜு சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இல்ல பிரீத்தி, ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பா அவனோட ஜீப்பை எங்கேயாவது நம்ம கண்ணில் பட்டிருக்குமே. நான் இந்த விஷயத்த ப்ராமிஸ் பண்ணி கூட சொல்லுவேன். அவனோட ஜீப்பை இந்த காட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா நாம அவனை பத்தி விசாரிச்சாகணும். ஒருவேளை அவன் சாப்பாடு தேடி வேற எங்கேயாவது போயிருப்பானா? சாப்பாடு சொன்னதும் ஞாபகம் வருது. எனக்கு இப்போ பயங்கரமா பசிக்குது. வாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியே அர்ஜுனையும் தேடுவோம். ஆரியன், பிரீத்தி, ராஜு சாப்பாடு அப்புறமா அர்ஜுனை தேடிக்கிட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பிரீத்தி ஒரு அடர்ந்த புளிய மரத்துக்கு அடியில நின்னுக்கிட்டு அந்த புளிய மரத்தை உத்து பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ஓ மை காட், இந்த மரம் பார்க்கறதுக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இதோட ஷேப்பை பாருங்க, ரொம்ப வித்தியாசமாவும் பயங்கரமாவும் இருக்குது. பிரீத்தி இவ்வளவுதான் சொன்னா. அப்ப அந்த காடு மொத்தமும் ஏதோ ஒரு பெண் அலறல் சத்தத்தால எதிரொலிச்சுது. திடீர்னு அந்த புளிய மரம் சுழல ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பயங்கரமான மரம் ஒரு பெண் உருவத்துக்கு மாறிடுச்சு. அப்புறம் அவளுடைய தலையில 12 கொம்புகள் கொண்ட நிறைய கூர்மையான கொம்புகள் இருந்தது. பிரீத்தி பயந்து போன குரலோட என்ன சொன்னான்னா, யார் நீ? புளிய மர ராட்சசி, அதாவது உங்களுடைய மரணம். அந்த பயங்கரமான பெண் இப்படித்தான் சொன்னா. அப்ப அவ உடம்புல இருந்து வந்த கூர்மையான விழுதுகள் ரொம்ப நீளமா மாறிடுச்சு. அப்புறம் அந்த கூர்மையான விழுதுகள் ஆரியனை சுத்திக்கிச்சு. கொஞ்ச நேரத்துல ஆரியனோட கதற சத்தம் அந்த காடு முழுக்க எதிரொலிச்சுது. ஓ மை காட், ராஜு, அது ஆரியனை கொன்னுடுச்சு. அப்படின்னா அர்ஜுன் கூட உயிரோட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ சரியா சொல்ற பிரீத்தி, நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டு இங்க இருந்து ஓடிடுவோம். இவ யாருன்னே தெரியலையே. ராஜுவும் பிரீத்தியும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க காதுகள்ல இம்லிகாவோட பயங்கரமான குரல் கேட்டுச்சு. இந்த காடு என்னுடைய வீடு. அப்புறம் நீங்க 2 பேரும் மோசமான எண்ணத்தோட என் காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. இனி நீங்களே நினைச்சாலும் உங்க மரணத்துல இருந்து தப்பிச்சு ஓடவே முடியாது. திடீர்னு ஒரு கல்லுல ராஜுவோட கால் தடுக்கிடுச்சு. அப்புறம் அவன் போய் கீழே விழுந்தான். அப்பதான் இம்லிகாவோட உடம்புல இருந்து வந்த பெரிய பெரிய விழுதுகள் ராஜுவோட உடம்ப ரொம்ப மோசமா போய் சுத்திக்குச்சு. ராஜுவை இழுத்தபடி அவன் இம்லிகா கிட்ட போய் சேர்ந்தான். அடுத்த நிமிஷமே ராஜுவோட உடம்பு வெள்ளிநிறமா மாறிடுச்சு. அப்புறம் அவனுடைய உடம்புல அங்கங்க சிவப்பு நிறத்துல புற்கள் வளர்ந்தது. பிரீத்தி அந்த பக்கமா ஓடினான். அங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில ஆதிவாசிங்க நின்னுட்டு இருந்தாங்க. பிரீத்தி ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டா. அப்பதான் அவளுடைய பார்வை ஒரு வயசான ஆள் மேல பட்டுச்சு. அவரு அந்த மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தாரு. ஐயா, அந்த பயங்கரமா தெரியற பொம்பளை யாரு? அவ என்னுடைய நண்பர்களை ரொம்ப மோசமா கொன்னுட்டா. நான் உங்க எல்லாரையும் அப்பவே எச்சரிச்சேன்ல, ஆனா நீங்க தான் நான் சொல்றதை கேட்கல. அதோட பலனை தான் உங்க நண்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நீங்களும் இதை அனுபவிச்சாகணும். அப்படின்னா நீங்க
என்ன சொல்றீங்க? பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள ஒரு பெண் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு காட்டு மிருகங்கள் மேல பாசம் ரொம்ப அதிகம். எந்த ஒரு புளிய மரம் ஒரு ராட்சசியா மாறினதை நீங்க பாத்தீங்களோ, அந்த பெண் அந்த மரத்துக்கு கீழே தான் எப்பவுமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ராத்திரி நகரத்துல இருந்து உங்கள மாதிரியே கொள்ளைக்காரங்க வந்தாங்க. அப்புறம் மிருகங்களை கொல்ல நினைச்சாங்க. பாவம் அந்த பெண் அவங்கள தனியா தடுத்தாங்க. ஆனா அந்த கடத்தல்காரங்க அவங்கள கொன்னு அதே மரத்துக்கு கீழே அவங்கள புதைச்சிட்டாங்க. புளிய மரத்துல அவங்க ஆவி சேர்ந்துடுச்சு. அகால மரணம் அடைஞ்ச அந்த பெண்ணோட ஆத்மா இந்த புளிய மரத்தோட ஒன்னா கலந்துடுச்சு. அப்புறம் இப்போ ஒரு ராட்சசி ரூபத்துல கடத்தல்காரங்க யார் வந்தாலும் அவங்கள கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அந்த வயசான மனிதர் இவ்வளவுதான் சொன்னாரு. அப்பதான் இம்லிகாவோட உடம்புல இருந்து வந்த அந்த கூர்மையான விழுதுகள் மின்னல் வேகத்துல பிரீத்தி கிட்ட நெருங்குச்சு. அப்புறம் அது பிரீத்திய சுத்திக்குச்சு. பிரீத்தி கத்த ஆரம்பிச்சா, என்ன விட்டுடு, என்ன போக விடு, இதுக்கப்புறமா நான் மறுபடியும் இந்த காட்டுக்குள்ள வரவே மாட்டேன். ஆனா பிரீத்தி கத்துனதுல எந்த ஒரு பயனும் இல்லாம போயிடுச்சு. பிரீத்தி அந்த பயங்கரமான பொம்பளைக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தா. பிரீத்திக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. அதாவது ஆரியன் ராஜு அர்ஜுனுக்கு நடந்த மாதிரி. பிரீத்தி இறந்ததுமே அந்த பயங்கரமான பெண் மறுபடியும் புளிய மரமா மாறிடுச்சு. அப்புறம் அந்த காடே ரொம்ப அமைதியா மாறிடுச்சு. மறுநாள் அவங்க 3 பேரோட பிணங்களும் காட்டுக்கிட்ட இருந்தது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ராகுல் கிட்ட சொன்னாரு, நேற்று ராத்திரி காட்டு வழியை நான் நல்லா கண்காணிச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க 3 பேரும் எந்த குறுக்கு வழியில வந்தாங்கன்னு தெரியல. எப்படியோ காட்டுக்கு உள்ள வந்துட்டாங்க. இவங்களா இங்க வரல அசோக் சார். இவங்களோட மரணம் தான் இவங்களை இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க பண்ற அதே தான் பண்ண போறேன். எப்பவும் போல ஓய்வெடுக்க போறேன். நம்மளோட வேலையை வேற ஒருத்தவங்க செய்யும் போது நம்ம எதுக்காக தேவையில்லாம தலைவலியை எடுத்துக்கணும்? இன்ஸ்பெக்டர் ராகுல் சொன்னதை கேட்டுட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அசோக் சிரிச்சபடி பார்த்தாரு.